மக்களே திருவிழாவுக்கு போகும்போது பல திட்டங்களை வீட்டிலேருந்து யோசிச்சுட்டு போனேன். போனோமா வீடியோ எடுத்தோமா வந்தோமான்னு இருக்கணும், எதையும் நம்ம திரும்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா வாடாயா மச்சி வாழைக்கா பச்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரே தின்பண்டங்களை திரும்ப இடம்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. எல்லா மக்களும் வாங்கி வாங்கி சாப்பிட்டு இருந்தாவ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு இருந்தாவ. நான் அந்த எல்லாத்தையும் சொன்னேன், நான் வந்து இன்னைக்கு வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன், நான் ஒரு முடிவோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து கலர் கலராக ஒவ்வொன்றா போட்டுட்டு இருந்தா. திரும்புகிற இடம்லாம் பானிபூரி மசாலா பூரி, அப்புறமா அந்த கம்பில் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா நான் இது வரைக்கும் காளான் சாப்பிட்டதே கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட் வேற காளானை வாங்கி வச்சு ரம்யா சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு இருந்தால நமக்கு வந்து மூக்கில் மனம் ஏறிட்டு. மூக்கில் மனம் ஏறினா என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு காளான் பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டேன். 50 ரூபா தான் மக்களே, வேற லெவலில் இருந்துச்சு. நீங்கள் காளான் சாப்பிட்ருக்கீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி காளான் இது பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறமா நாங்கள் ஸ்கூல் படிக்க காலத்திலே சவேரியார் கோயில் திருவிழா வந்துன்னா ஒரு நாள் லீவ் தருவாங்க. அதே போல பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு லீவ் கொடுத்துருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மக்களே இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப்